guys, நீங்க வந்திருக்க ஏகே கேம் ஜோன். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட்ல ஹார்ட்கோர் வேர்ல்ட் தான் பார்க்க போறோம். அதுவும் 100 days சர்வே பண்ண போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட கிரியேட் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். வேர்ல்டு கிரியேட் ஆகிறவங்களாட்டியும் மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நல்ல ஸ்பானாக தான் இருக்கு. நல்லா பச்சை பச்சை பயமா இருக்கு. நம்ம தெரியுது ஒரு சாண்டா கைஸ், பக்கத்துலேயே வில்லேஜ். சூப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்க இருக்க உட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். பெட்டு நம்ம இப்போதைக்கு செய்ய தேவையில்லை, அதனால நம்ம ஒரு 4 wood எடுத்தா போதும். பெட்டு செய்யற மாதிரி இருந்தா 5 wood எடுக்கிற மாதிரி இருக்கும். 4 wood எடுத்தாச்சு. இப்போ டக்குன்னு இங்கே ஸ்டோன் பார்த்தேன். ஸோ அந்த ஸ்டோனில் போயிட்டு நம்ம வுட் பிக்கேக் செஞ்சு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல போய்க்கலாம், ஆனால் தண்ணி இருக்கு, அதனால தான் இங்கே வந்துட்டேன். அதை பிளாங்காக மாற்றிட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள், ஒரு 3 டைம் ஸ்டிக்கு போட்டு லஜக்குன்னு ஒரு பிக்கேக் செஞ்சு இங்கே 3 டோட்டலாக 16 அடைக்கணும். ஸ்பீட் ரன் மாதிரி ஒரு 16 ஸ்டோன் இருந்தால் நீங்கள் ஸ்டோனில் செய்கிற டூல்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸு, ஸ்டோன் ஆக்ஸு, ஸ்டோன் ஸ்வாடு, ஒரு ஃபர்னஸு, அவ்வளோதான் செய்வேன். அதுக்கு மேலே செய்ய மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு அயன் மெயினாக நீங்கள் ஹார்ட்கோர் வேர்ல்டு என்ன பண்ணணும், ஒரு அயன் கிடச்சா மெயினாக ஒரு ஷீல்டு பண்ணி வச்சுக்கோங்க, இந்த எலும்பன்ட்டு தப்பிக்கிறதுக்கு. இந்த எலும்பன் தான் ஒரே தொல்லை. டக்குன்னு ஒரு பிக்காக்ஸு, ஒரு ஆக்ஸு, ஒரு ஸ்வாடு, ஒரு ஃபர்னஸ் பண்ணோம்னா இந்த கிராஃப்டிங் டேபிள் உடச்சிட்டு அந்த வில்லேஜை போய் லூட் அடிக்கலாம். 4-5 பிளாக் ஸ்மித் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் அவ்வளோலாம் இருக்காது, நிறைய பேர் போடுறாங்க அப்படி, ஆனால் அது ஃபேக்கா ஒரிஜினலான்னு தெரிய மாட்டேது. சரி வாங்க இப்போ நம்ம போயிட்டு இங்கே கொஞ்சம் வீட் இருக்கு பார்த்தேன், அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்படியே இந்த காம்போஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு ஃபார்ம் கட்டும்போது போன் மீல் செய்யறதுக்கு யூஸ் ஆகும். இந்த அயனுக்கால் நம்ம போடலாமா வேணாமான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த அயன்கால் நம்ம போட்டா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வில்லேஜர்லாம் ஜாம்பி வில்லேஜர் ஆயிடுவானுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது உண்மையானலாம் எனக்கு தெரியல. நான் கொஞ்சோண்டு பீட்ரூட் எடுத்துட்டேன். இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே பொட்டேட்டோ பார்த்தேன், நிறைய பீட்ரூட் எடுத்துட்டோம். ஸோ பொட்டேட்டோ எடுத்துக்கலாம், ஃபுட்டுக்கு பஞ்சம் இல்லை. டக்குன்னு எல்லாத்தையும் இங்கே இருக்கலாம் ஃபார்ம் பண்ணிட்டு வேறு ஏதாவது கேம் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் சொல்கிறது தான் தெரியுது. நான் மைன்கிராஃப்ட் வீடியோவே நான் போடல. ஆக்சுவலி நான் என்ன போட்டிருந்தேன்னா, போஸ்ட் எனக்கு ஓப்பன் ஆகலன்னு சொல்லி நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இந்த மாதிரி 100 days ஹார்ட்கோர் சீரீஸ் வரப்போகுதுன்னு. அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இதே மாதிரி நான் போடுற எல்லா வீடியோக்கும் நல்லா ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு லூட் இருக்கும், அது போய் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மேலே பெட்டு தேவை, பெட் இல்லை. ஸோ அதனால இந்த இருக்க பெட்டை உடச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலே போனேன், இந்த செஸ்ட் இருக்கு, ஆப்பிள், பிரெட் இருக்கு. மறக்காம ஒரு வில்லேஜுக்கு போனீங்கன்னா ஹேபேர்லாம் எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிளச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயோ ஹைட்லேருந்து. அதுவும் இல்லாமல் அதுலேருந்து நிறைய ஃபுட்டு சோர்சஸ் கிடைக்கும். சொல்லுவாங்க இப்போ கொஞ்சம் போய் இந்த கேரட் இருக்கு, கேரட் பொட்டேட்டோ, கேரட் மட்டும் போதும். ஏன்னா கேரட் சாப்பிட்டா 2 ஏறும். பேக்டு பொட்டேட்டோ சாப்பிட்டா எவ்வளோ ஏறும்னு எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லுங்க. இங்கே ஏதோ உள்ள, ஓ இதான், நான் கூட இந்த ஸ்டோன் கட்டரில் இருக்கும்ல அந்த வீடுன்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் இந்த ஹேபேர்லாம் எடுத்துட்டு, இந்த மாடெலாம் நம்ம ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் பண்ணலாம். அனிமல் ஃபார்ம், வெஜிடபிள் ஃபார்ம், இருக்கிற எல்லா ஃபார்மும் நம்ம வீட்டில் தான் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்படி பண்ணிக்கலாம். இந்த வீட்டுக்குள்ள போனால் பிளாஸ்ட் ஃபர்னஸ் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீட்டுக்குள்ள போகலாம். இந்த வீட்டில் கண்டிப்பாக லோட் இருக்கும். இந்த மாதிரி டபுள் டோரில் கண்டிப்பாக லோட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கே எனக்கு இப்போ 15 ஆப்பிள் இருக்கு, 5 பிரெட் இருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய ஹேபேல் வீட்டில் வேறு இருக்கு. ஸோ இங்கே வேறு நிறைய ஹேபேல் இருக்கு. ஸோ இது ஜியாகிரஃபி வீடு இருக்கு. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். டார்ச் எடுத்துக்கலாம், அந்த கார்பெட்டு, இந்த ஜியாகிரபிக் டேபிள்
நம்ம ஒரு ட்ரேடிங் ஹால் செய்யும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்குள்ள 8 பேப்பர் இருக்கு, ஒரு மேப் இருக்கு. அந்த மேப் கண்டிப்பா அந்த வில்லேஜோட மேப்பா தான் இருக்கும், அது எனக்கு தெரியும். ஸோ இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. நான் பேரல் இருக்கு ஆப்ஷன் வச்சு டக்கு நம்ம பார்க்கலாம். இந்த வரை நிறைய ஹேவெல்லாம் இருக்கு. ஹேவெல்லாம் எடுத்துக்கலாம் டக்கு டக்குன்னு. ஓட ஓட டக்குனோட. அப்புறம் நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கேரக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தான் லெஜெண்ட். இந்த கேரக்டர் வந்து நிறைய பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. இந்த கேரக்டர் யாருன்னு மறக்காம சொல்லிருங்க. எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இந்த வில்லேஜ் ஃபுல்லா லுட்ரஸ்டமான ஒரு டைம் அப்படியே அங்கிட்ட இங்கிட்ட சுத்தி அப்படியே செக் பண்ணிட்டு அந்த பண்ணை வீட்டில் நம்ம போய் பார்த்தாச்சு. ஸோ இப்போ எல்லா வீட்டையும் பார்த்தாச்சு, அவ்வளோதான். ஸோ இன்னொரு வில்லேஜை கண்டுபிடிக்கலாம். சும்மா அப்படியே போகலாம். நம்மள்ட்ட பிரெட், நம்மளுக்கு ஃபுட் சோர்சஸ்லேருந்து எல்லாமே கிடச்சிருச்சு. நம்மளுக்கு பசிக்குது, கொஞ்சம் ஆப்பிள் சாப்பிடலாம், கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிடலாம். நான் நிறைய டைம் இந்த மாதிரி ஹார்ட்கோர் வேர்ல்ட் நான் விளாண்டுருக்கேன். நான் விளாண்டதுலலாம் சொல்ல முடியாது, விளாண்டுருக்கேன். அப்படி விளாண்ட இதெல்லாம் ரூயின்டு போட்டலு அங்க பாருங்க, ரூயின் போர்ட்டல் இருக்கு. நான் நிறைய டைம் விளையாடும்போது இந்த மாதிரி நேரா ஒரு வில்லேஜ்ல இருந்து நீங்க ஏதோ ஒரு டைரக்ஷன்ல நேரம் பண்ணீங்கன்னா ஒரு வில்லேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் ஒரு ஹார்ட்கோர் வேர்ல்ட்ல ஒன்று செஞ்சேன், அது ஒர்க் ஆகுது. ஆனா அதுல எப்படின்னா நீங்க அதுல இறங்கி போய் எக்ஸ்பி லூட்லாம் கலக்கணும், நீங்க உங்களுக்கு டேமேஜ் விழுவும். அது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெதர் போர்ட்டல் கண்டுபிடிச்சேன். இந்த நெதர் போர்ட்டல்ல இருந்து மேக்மா பிளாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். மேக்மா பிளாக் எடுத்துட்டு அது அப்படியே 3 பிளாக்ஸ் டீப் வச்சுட்டு அந்த மேக்மா பிளாக் வச்சுட்டேன். ஸோ அப்படி வச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் என்னை துரத்திட்டு ஜாம்பிலாம் நான் அதை வந்து ஜம்ப் பண்ணிடுவேன். ஸோ ஜாம்பிஸ் அதுக்குள்ளே விழுந்துடும். அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு உங்கள் ஃபெதர் ஃபாலிங் 4 ப்ரொடெக்ஷனு கோல்டன் ஆப்பிள் கிடச்சிருக்கு. ஓகே, என்சான்மெண்ட் பண்ண கோல்டன் ஆக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த போர்ட்டல் கம்ப்ளீட் பண்ணலாம் ஈஸியாக, பட் இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மள்ட்ட டைமண்ட் பிகாக்ஸ் இல்லை. டைமண்ட் பிகாக்ஸ் கூட விட்டுதலுங்க, நம்மளுக்கு அயன் பிகாக்ஸ் எதுக்குன்னா அங்கே கோல்டு வேறு இருக்குது, அதை மைன் பண்ணோம். இந்த கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது என்ன கோஆர்டினேட்ஸ் 280 577 நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வாங்க, ஃபர்ஸ்ட் டே நம்மளுக்கு நிறைய கிடச்சிருச்சு. கோல்டன் ஆப்பிள்லாம் கிடச்சிருச்சு. நான் சரி கொஞ்சம் கோல் பார்த்தேன், அதான் எடுக்க போகிறேன். டக்குன்னு இந்த கோல்லாம் எடுத்துட்டு நம்மளை நீங்கள் வந்து இன்னும் ஸ்மோக்கர்லேயே நீங்கள் எல்லாத்தையும் ஸ்மெல்ட் பண்ணுறீங்கன்னா, ஸ்மோக்கரில் ஃபுட்டை ஸ்மெல் பண்ணுறீங்கன்னா பண்ணாதீங்க. அப்படி அது கொஞ்சம் வேஸ்ட்டு, கோலை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு கேம்ப் ஃபயர் ஒரு 2-3 செஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 கோல் தான் யூஸ் ஆகும். அதை மட்டும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதில் 4 நாள் தான் வைக்க முடியும். ஆனால் அது ஸ்மோக்கரோட பெட்டரு. கோலையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சைடில் நான் இப்போ என்ன இந்த ஸ்க்ரீனில் என்ன இப்போ மைன்கிராஃப்டில் நடக்குதுன்னு சைடில் ஒன்று வரும். அது பார்த்துட்டிங்கன்னா அது எதுக்கு வச்சுருக்கோன்னா, நம்ம கேவுக்குள்ளே போகும்போது ஏதோ க்ரீப்பர் வேணால் வந்து வெடிப்பான். அது நம்மளுக்கு சவுண்டு கேட்காத பாப்பா. அந்த சவுண்டு கேட்கணுன்னா அந்த சவுண்டு கேட்கலனா கூட சைடில் வரும் க்ரீப்பர் பஸ் அப்படின்னு வரும். அப்படிதான் வரும். நம்ம திருப்பி அந்த வில்லேஜுக்கிட்டே போயிடலாம். அங்கே போய் சின்னதாக ஒரு ஷெல்டர் மாதிரி ஒன்று பண்ணலாம். அவன் வேறு சாப்பிட்டே இருக்கான். அங்கே டக்குன்னு போகலாம். நம்ம வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். அது எப்படின்னா நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி கட்டலாமா கட்ட முடியுமான்னு தெரில. ஃபஸ்ட்டு ஒரு வீடு, அந்த வீட்டில் ரைட்ஸ் அதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சும்மா காட்டுறேன். இது வீடுனா இந்த பிளாக் தான் வீடுனா, இந்த பிளாக் தான் வீடுனா இப்படி ஒரு பிளாட்ஃபார்மு, இந்த சைடு ஃபார்மு, இந்த சைடு ஏதோ நெதர் போர்ட்டல், அந்த மாதிரி ஏதாவது கட்டலான்ட்டு இருக்கேன். ஏதோ ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா கொடுங்க, நம்ம அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்ல இடத்த பார்த்துக்கலாம் பெட்டு போடுறது. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன், அப்போ இருந்தால் பார்த்து இந்த இடத்துல நல்லா அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல பிளைன்ஸு, அதான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணேன், ஒரு ஃபர்னஸ், கிராஃப்டிங் டேபிள், அப்புறம் நம்மள்ட்ட ஜாகிரஃபர் டேபிள் நம்மள்ட்டே இருக்கட்டும். ஏன்னா அது நம்ம வீடு கட்டுமா வச்சுக்கலாம், இல்லைனா இங்கே வந்து எவனா நின்றுட்டே இருப்பான். ஸோ அது மேலே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு செஸ்ட்டு வேறு செய்யணும். அந்த வில்லேஜர் வீட்டிலேருந்து வச்சுக்கலாம், ஆனால்
நான் சும்மா வச்சுட்டேன். இங்கேருந்து ஒரு 4 wood கலெக்ட் பண்ணிட்டு அதை வச்சு செஸ் செஞ்சிடலாம். எவனா பெட்டை ஆக்குபை பண்ணான். ஆனால் அவன் வந்து தூங்குவான். அவன் தூங்குறாங்கட்டு நான் தூங்கிடுவேன். அவன் பையனுக்கு தெரில. நான் ஒரு லார்ஜ் செஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த இடத்துல அப்படியே போட்டு நைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த கடைசியில் வச்சுட்டு அப்புறம் இந்த ஹேபெல்லாம் பார்த்துக்கலாங்கிறவங்ககிட்ட இங்கே வந்துட்டான். அவனை துரத்தி விட்டு நான் தூங்கலான்னு பார்த்தா அவன் மட்டும் எப்படி தூங்குறான்னு தெரில. எனக்கு மட்டும் நைட் ஆகணும்னு வருது. ஆனால் அவன் மட்டும் எப்படி தூங்க பாடுறா போடாங்கிட்டு வந்துட்டே இருக்கான். நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பாடே ஒரு வழியா தூங்கிட்டோம். இப்போ என்ன பண்ணானா நம்மள்ட்ட ஹேபெல் வேறு இருக்கு. அதை வச்சு வீட்டா கிராஃப்ட் பண்ணி வீட்டை வந்து பிரெட்டா கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். 94 பிரெட் நம்மளுக்கு கிடைக்குது. நான் பார்த்துட்டிங்கன்னா ஃபோனில் விளாட்ல, நான் டேப்ல தான் விளாட்றேன். டேப்லெட்டில். அதாவது நான் ஏன் அப்படி விளாட்றேன்னா ஃபோன்லேயே என்கிட்ட ஃபோன் இருக்குது, அதில் விளாட்லாம். ஆனால் என்ன பிரச்சனைனா அதில் சப்போர்ட் ஆக மாட்டேது. ஸோ ரொம்ப லேக் ஆகுது. எஃபிஎஸ் வேறு கம்மியாக இருக்குது அதில். ஸோ அதனால நான் இப்போ டேப்ல விளாட்றேன். பிசி கேமிங் வரும் ஒரு நாள். நீங்கள் வேறு ஏதோ கேம் போடணுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ரோப்ளாக்ஸ் வீடியோஸ் எது வேணாலும் போடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்க கைஸ். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஒரு சப்போர்ட்டு தான். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மைண்ட் கிராஃப்டை வந்து நான் ஃப்ரீயாக தான் ஏற்றிருக்கேன். நான் ஒன்றும் இந்த ரியல் மைண்ட் கிராஃப்ட்லேயே ஏற்றுறேன். ரியல் மைண்ட் கிராஃப்ட் தான், ஆனால் நான் இது அதாவது ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏற்றல, அவ்வளோதான். நான் அதுக்கு இப்போ இங்கே வந்தேனே எனக்கு தெரில. நான் ஏதோ சும்மா சுற்றிட்டு இருக்கேன். ஐயோ டே டேமேஜ் இருக்கும். 2 ஹார்ட் போயிடுச்சு. நம்ம வந்து டக்குன்னு இங்கே எங்கேயும் செரி வுட் இருந்தால் கூட நம்ம ஏதோ டெக்கரேஷன் பண்ணலாம் நம்ம வீடு கட்டினா. ஸோ எனக்கு இப்போதைக்கு பிரெட்டு தேவையில்லை. ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இந்த இடத்துல வச்சிடலாம். ஸோ இது ஃபார்மிங் இங்கே வச்சிடலாம். இது ஃபுட்டு தான். இதுவும் ஃபுட்டு தான். வச்சோன்னா அப்படியே சும்மா அப்படியே போட்டு விட்டுலாம். இந்த ஆக்ஸ் ரொம்ப தேவைப்படும் கைஸ். ஆக்ஸ் வச்சது ஒரு பெரிய வேலையே இருக்கு. பண்ணில் தூக்கி வச்சுட்டு பிக்காக்ஸு இது எடுத்துட்டு இந்த 2 இதை எடுத்துக்கலாம். இது என்னது பிரேக்கிங். ஸோ ஃபெதர் ஃபாலிங் 4 இருக்கு. அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் பூச்சில் இருந்தா. அது எதுக்குன்னா நீங்கள் நான் ஒரு டைம் எண்டு வேர்ல்டில் போய் மாட்டிக்கிட்டேன் ஹார்ட் கோரில். அது நாங்கள் மல்டிப்ளேயர் வேர்ல்டு அதில் போய் மாட்டிக்கிட்டேன். அங்கே போய் என்ன ஆயிடுச்சுன்னா பிளாக் இல்லை. ஸோ நான் வந்து குதிச்சிட்டேன் மேலேருந்து. இந்த என் கிறிஸ்டல் இருக்கும்ல அந்த இடத்துல வந்து நான் குதிச்சிட்டேன். அவன் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா நான் குதிக்கிறேன், நான் செத்துருவேன்னு நினச்சேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நான் ஃபெதர் ஃபாலிங் பூட்ஸ் போட்டிருக்கேன். அதனால நான் சாவலை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹார்ட்ல நான் தப்பிச்சிட்டேன். மல்டிப்ளேயர் வீடியோ வேணுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் கூட போடலாம். அப்புறம் நான் இன்னொரு சேனலும் இருக்கு, ஆனால் அது என்னோடதுன்னு இல்லை, நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சேனல் வச்சுருக்கோம். அது பேர் தான் கோவை பாய்ஸ். மறக்காம அதுக்கும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோலும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஆனால் எனக்கு இப்போ என்ன இந்த அப்டேட்டில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அப்போ நான்லாம் ஓல்டு பிளேயரு. அப்போலாம் என்ன அது நேம் டேக்லாம் நீங்கள் ஆக்சுவலி எங்கேயோ டஞ்சியான்லேருந்து இல்லைனா அது என்ன இடம் மைண்ட் ஷாப்லேருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போ என்னடானா கிராஃப்ட் பண்ணுறானுங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. பேப்பரையும் கோல்டு நக்கட் அயன் நக்கட் இல்லைனா அயன் நக்கட் வச்சு கிராஃப்ட் பண்ணுறானுங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு ப்ரோ. அதுவும் இல்லாமல் பெட் வார்ஸ் வீடியோ, ரோப்ளாக்ஸ் வீடியோலாம் நிறைய போடலான் இருக்கேன். நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் சேனல். ஸோ மறக்காமல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. என்னடா இதை மட்டும் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்க, நான் இப்போ தான் ஸ்மால் கண்டென்ட் கிரியேட்டர் நான். ஸோ அதனால மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நான் எதுக்கு இப்போ உட்டெல்லாம் கலெக்ட் பண்ணேன்னா நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம், அதுக்கு தான். இருங்க நான் ஃபஸ்ட்டு மொத்தம் 50 எடுத்துக்கலாம். டேய் நீ எப்படா வந்த?
யார் அவன்? யார் இல்லாத இடத்துல வெடிக்கிறான்? எங்க இருந்து வரானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நான் அதுக்கு இந்த கோல்ட் ஆக்ஸ் வச்சிருக்கேன்னா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் உடைக்கிறது தான். எனக்கு இந்த க்ரீப்பர் சவுண்ட் வர அங்க கேட்குற மாதிரியே இருக்கு. ஒரே பயமா இருக்கு எனக்கு. நான் வந்து ஆக்சுவலி ஒரு சீட் கலெக்டர் மாதிரி. சீட்னா நீங்க ஃபார்மிங் தேவைப்படுற சீட் இல்ல, மைன்கிராஃப்ட் வேர்ல்டு கிரியேட் பண்ற சீட் கலெக்டர். நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய சீட்லாம் இந்த ஏஐல போட்டு அப்படி இப்படின்னு எடுத்து வச்சுவேன். நான் நினைச்சா அதை யூஸ் பண்ணி நான் ஒரு நல்ல வேர்ல்டு ஸ்பானா ஸ்பீட் ரன் பண்ற மாதிரி பண்ணிருக்கலாம். ஆனா நான் பண்ணல. ஏன்னா நம்ம எது பண்ண மைன்கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் அது ஒரு சர்வைவல் கேம். ஸோ சர்வே பண்றது கோல். மெயினா அந்த எண்டர் டிராகனை பீட் பண்றது நம்ம கோல் இல்ல, கேமோட கோல். ஆனா நான் அது பண்ணுவேனான்னு தெரியல. நான் ரெண்டுத்தையும் ஈக்குவலா கலெக்ட் பண்ணிக்குவேன். ஸோ பிரிச்சு எதுக்குன்னா ஃப்ளோர் பார்த்துட்டீங்கன்னா சும்மா அது என்னது ஓக் கூட வச்சு போட்டா நல்லா இருக்காது. ஸோ பிரிட்ஜோட நீங்க போட்டு அதை ஸ்ட்ரிப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த ட்ரீ சாப்லிங்ஸே கலெக்ட் பண்ணிக்கலாம், நமக்கு யூஸ் ஆகும். எனக்கு என்ன இந்த கோல்ட் ஆக்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனா அதுல என்னன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, சீக்கிரம் உடஞ்சிரும். அதுதான் பிரச்சனை. ரெண்டுத்துலயும் ஒவ்வொரு ஸ்டாக் எடுத்துக்கலாம்னு பாக்குறேன் நானு. இன்னும் கொஞ்சோண்டு தேவை, இன்னும் ஒரு 9 தேவை. ஒரு 9 பீச்சோடு இருந்தா நான் அடுத்து ஓக் கூட ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஒன்று வந்துருச்சு, இன்னும் நமக்கு கொஞ்சோண்டு தேவை. ஸோ அதுக்காட்டி உனக்கு சாப்பிட தேவை வந்துச்சு. ஸோ நான் டக்குனு என்ன பண்ணலான்னா அந்த சைடு போய் கலெக்ட் பண்ணலான்ட்டு நான் என் சைடு தான் பிரிச்சு இருக்கு. நான் முக்கால்வாசி பிரிச்சு இந்த இதுலேருந்தே எடுத்துட்டேன். ஆக்சுவலி எனக்கு பிரிட்ஜ் விட்டே பிடிக்காது. நான் ஏன் அதை கலெக்ட் பண்ணேன்னா வீடு கட்டுறதுக்காக, அவ்வளோதான். நான் இல்லைன்னா கலெக்டே பண்ண மாட்டேன். 64 வந்துருச்சு. ஸோ இப்போ கீழே இறங்கிட்டு அப்படியே பயந்துட்டேன் ஒரு செகண்டு. எங்கடா வழியை காணுங்க. இங்கிட்டு இருக்குப்பா. இன்னும் நம்மளுக்கு ஒரு 13 ஓக் தேவைப்படுது. டக்குனு எடுத்துக்கலாம். இந்த கோல்ட் டாக்ஸ் இதுக்கு மட்டும்தான் வரும். இல்லை இரு, அதுல என்ன என்சான்மெண்ட் இருக்கு? பேன் ஆஃப் ஆர்த்தோபாட்ஸ் இருக்கு. அதை வேற நான் மறந்தேட்டேன். பேன் ஆஃப் ஆர்த்தோபாட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, அதுவும் பேன் ஆஃப் ஆர்த்தோபாட்ஸ் 3. ஆர்த்ரோபாட்ஸ்னா அது என்ன கணக்கு தெரியுமா? அந்த ஸ்பைடர் க்ரீப்பர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆர்த்ரோபாட்ஸ் கணக்குல வரும். அது ஒரு மாபோட டைப்பு. எப்படி டாகுக்கெல்லாம் ப்ரீட் இருக்கு அது மாதிரி மைன்கிராஃப்ட்ல. ஸோ அந்த நான் பார்க்கவே இல்லை, பார்த்துருந்தா அது யூஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க. அது வந்து என்னன்னா ஒரு அடியிலே சுத்தணும் அது. இப்போ நான் பார்த்துட்டீங்கன்னா லீஃப் லிட்டர் சம்மந்தமே இல்லை பண்ணிட்டு அதை இங்கே போடலான்னு போட்டேன். இப்போ ஸ்பைடர் சுத்தம் கட்டிச்சு, எங்கேருந்து கட்டிச்சுன்னு தெரியல. இந்த வீட்டில் எதுவும் இல்லைல்ல. இப்போ நாம வந்து வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவைப்படுது கொஞ்சம். நம்ம என்ன டைமென்ஷன்ல பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் வீடு கட்டுவோமான்னு தெரியல, பட் கண்டிப்பாக ஒரு பாட்டில் நம்ம கட்டிடுவோம். அடுத்த வீடியோவில் நம்ம கட்டிடுவோம். இப்போதைக்கு நம்ம இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். 15x10 தான் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கும். சைடில் லென்த்து பார்த்துட்டிங்கன்னா 15, பிரெத்து வந்து 10. ஸோ அதனால 10, 10, 20 ஆச்சு. 15, 15, 30 ஆச்சு. ஸோ நம்மளுக்கு 50 காபிள் ஸ்டோன் தேவை. ஏன்னா சுற்றி அந்த ஒரு பார்டர் மாதிரி போடுறதுக்காக நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்னும் கொஞ்சோண்டு தான் தேவை. 54 எடுத்துக்கலாம், ஏன்னா ஒரு வேலை இருக்கு. மாப்ஸ் பானானா அதை அடிச்சு எக்ஸ்பி ஏற்றுறதுக்காக என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த இடம் இருட்டாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மாப்ஸ் பான் ஆகும். ஐயோ இது வேற இங்கே போச்சா? இதை தூக்கி இங்கே போட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட இதுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு மெட்டீரியல்ஸ்லாம் இங்கே வச்சிடலாம். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 8 இருந்திருக்கு, நான் பார்க்கல. போட்டு இந்த வேண்டாதெல்லாம் இந்த பண்டில் போட்டுடலாங்க, நமக்கு தேவையில்லை. ஸோ நம்மகிட்ட ஆப்பிள் இருக்கு, ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். சரி பாய் கைஸ், இதோட வீடியோ முடியுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க.
நம்ம சேனல் பார்த்துட்டீங்கன்னா என்னோட கோல் பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 லைக்ஸு. நான் போட்ட அந்த ஒரு ஒன்றுமே இல்லாத அந்த ஷார்ட்ஸுக்கு ஒரு 300 வந்திருக்குன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சளவு ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி பாய் கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களோட வந்து வீடியோ பெறுவது ஏகே கேமிங் ஜோன். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.